ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை. நீங்கள் இது ஆயில் தானே நினச்சிங்க? கண்டிப்பாக இது ஆயில் கிடையாதுங்க. ஒரு செம்மையான ஒரு ஹேர் டை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அங்கே பாருங்கள். ஒரு நாள் நைட்டு மட்டும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். அப்ளை பண்ணி 1 மணி நேரம் மட்டும் இருந்துட்டு நீங்கள் தலையை வந்து நார்மல் தண்ணியில் கழுவி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு கருப்பு மாறுது அப்படிங்கிறது நீங்கள் அதிசயமாக இருக்கும். ஒரு நரை முடிக்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். செம்ம பொருள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, எப்போவுமே நம்ம ஹேர் டை நிறையா பொருளை சேர்ப்போம். இது கம்மியான பொருளில் இவ்வளவு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். லைவ் ரிசல்ட்டாக நல்லா செம்மையாக ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம், என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் டை தான் ரெடி பண்ணுவேங்க. இது வந்து உங்களுக்கு மாதக்கணக்கில் கருமை வந்து போகவே போகாது. நிறையா பேர் வந்து அக்கா ஹேர் டை வந்து ஒன்று சொல்லுங்கக்கான்னு கேட்டிருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவரி இலையெல்லாம் வந்து எங்களுக்கு சேரவே சேராதக்கா, அவரி இல்லாமல் சொல்லுங்கக்கான்னு கேட்டிருக்கீங்க. இதை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராமல் நல்லா சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். கறிவேப்பிலை நல்லா ஒரு 5-6 கொத்து வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கழுவாமல் போடுவீங்க. நல்லா அலசணும் கண்டிப்பாக, சரிங்களா? அதனால் வந்து பாருங்கள், ஒரு கொத்து அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கறிவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இரும்பு கடாயில் போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போது நல்லா அலசி அந்த கறிவேப்பிலையை இதில் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை நல்லா ஒரு 8 இலை வரைக்கும் எடுத்துக்கலாம். முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்க்கறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ எந்த இலையும் நல்லா கழுவிட்டு இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஓமவல்லி, சரிங்களா? கேரளா பெசல்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து இந்த இலை இல்லாமல் ஹேர் டையே வந்து பண்ண மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். இது நிறைய விதமாக நம்ம சேனலில் வந்து ஹேர் டை போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து ஈஸியான மெத்தேடு, நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை. இந்த மாதிரி நல்லா மண் இருக்கும். ஏன்னா இந்த மழை டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மண் தெரித்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுனால நல்லா சுத்தம் பண்ணி வந்து நம்ம போடணும். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம வீட்லேயே நான் இருக்கிறதுனால எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். கற்பூரவல்லியில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது நரைமுடி முற்றிலும் வந்து குணப்படுத்தும். இப்போ இதையும் வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 10-15 இலை வரைக்கும் நீங்கள் கற்பூரவல்லியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா அலசிடுங்க. அவ்வளோதான். இப்போ இலையெல்லாம் எடுத்தாச்சு. டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அதே இரும்பு கடாய் சின்னதாக எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி பீஸாக இந்த தலையில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கற்பூர இலை வந்து இது சேர்க்குறப்ப நம்ம தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, அரிப்பு பிரச்சனை, அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம நல்லா புதுசாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செம்பருத்தி இலை, அதையும் குட்டி குட்டி பீஸாக வந்து இப்படி கட் பண்ணிக்குவோம். முடி நல்லா சில்கியாக அடர்த்தியாக கருன்னு வளருங்க. அதுக்கு முக்கியமாக ஒரு செம்பருத்தி இலை. அடுத்ததாக நரைமுடியே ஆயுசுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த பொருளோட கறிவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதையும் நல்லா கொஞ்சம் பிச்சு போட்டுக்குவோம். இப்போ 3 இலையுமே நம்ம போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம 1 டீஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. இரும்பு சட்டியில் வந்து பண்ணிங்கன்னா அந்த இரும்பு கடாயில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு.
அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். இது நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு இதில் நம்ம கொஞ்சம் டீ தூளும் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நீங்கள் எடுக்கிறப்ப இந்த டிக்கேசன் வேறு லெவலாக இருக்கும். இப்போது நம்ம பிசைஞ்சு விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அலசிக்கலாம். இப்போது நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக சேர்த்துருக்கோன்னா 1/2 டம்ளர் தண்ணி வரைக்கும் இந்த டிக்கேசன் நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூட இன்னொரு முக்கியமான பொருளையும் நம்ம சேர்த்த போகிறோம். அடுத்ததாக காஃபி பொடி, சரிங்களா? காஃபி எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. 1 டீஸ்பூன் அளவு காஃபி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா அதை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதை நல்லா வந்து கொதிக்க விடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா இது நல்லா வந்து ஒரு மாதிரி கலர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து மாறி வரும். ஏன்னா இந்த கருஞ்சீரகம், காஃபி, கறிவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? டோட்டலாக வந்து நல்லா கருன்னு ஒரு செம்மையான ஒரு திக்னஸோடு நம்மளுக்கு அந்த கலரிங் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் வந்து ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் முழுக்க நம்மளுக்கு இதோட பெனிஃபிட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள் கலர் எப்படி மாறுதுன்ட்டு. நம்மளுக்கு அந்த இலையில் இருக்கிற எல்லா சத்துக்களும் இந்த காஃபியோடு சேர்த்து நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிக்காசன் வந்து கிடைக்குங்க பாருங்கள். இல்லை கருன்னு இதில் நம்ம கருஞ்சீரகம் நம்ம சேர்த்துருக்கோம். மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் தலையில் முடி வந்து நரைக்காது. இன்னொன்று இளநரையிலே இருந்துச்சு அப்படின்னா 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா பேர் எல்லா இலையும் அரைச்சி போடணுமான்னு கேட்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ நான் சொல்கிற மெத்தேடு ஈஸியான ஒரு மெத்தேடு. அதில் வந்து இந்த ஓமவல்லி நிறைய கிடச்சிச்சின்னா இன்னும் கூட நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த டிக்கேஸ்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடிஷ்னலாக எப்போ உங்களுக்கு தலைக்கு தேய்க்கணும்னு தோணுதோ அப்போ வந்து நான் இன்னொரு 2 பொருள் வந்து சொல்கிறேன். அந்த முக்கியமான பொருள் அந்த டிக்கேசனில் கலந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம விட்டுடலாம். ரெடியானதே நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்போது நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சுண்டிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம், இறக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று வச்சுருக்கேன் நான். நீங்கள் ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சுத்தமாக நம்ம வடிகட்டிட்டோம். நல்லா வெந்துருச்சு இலையெல்லாம். சூப்பராக வந்து டிக்காசனும் நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் தயவு செய்து மருதாணி போடணுமா அல்லது அவுரி இலையெல்லாம் போடணுமான்லாம் கேட்க வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் போடாமையே உங்கள் முடி வந்து நல்லா கருன்னு மாறும். சரிங்களா? அங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. வாரத்தில் ஒரு 2 டைம் மட்டும் இதை ஹேர் பேக்காவோ இல்லை ஹேர் டையாவோ யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமான ஒரு பெரிய இரும்பு பாத்திரத்தில் நான் ரெடி பண்ண போகிறேன். சரிங்களா? இது வந்து டைக்குனே வந்து நம்ம ஆயில் காய்ச்சருக்கு அந்த மாதிரிக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் ஆயில் காய்ச்சறதுனால நம்ம இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேர்க்குற பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆம்லா பவுடர், சரிங்களா? வெறும் ஆம்லா பவுடரை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தேய்ச்சி போட்டாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். உடனே முடி வந்து கருப்பாகவும் வெள்ளையாக இருக்கிற முடி எவ்வளவா வெள்ளையாக இருந்தாலும் ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆம்லா பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம எப்போவுமே நம்ம முடியை வந்து கருன்னு மாற்றக்கூடிய நம்மளுக்கு வந்து அது இலையாக கிடைக்கல நம்மளுக்கு. அதனால் வந்து பொடியாக தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. பிரிங்கராஜ் பொடி, சரிங்களா? இது வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி டப்பாவில் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அது வந்து கிடைக்காது. எனக்கே கிடைக்கல. அதனால தான் நான் பொடியாக யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் வந்து பெருங்கராஜ் பொடி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது பேர் கரிசலாங்கண்ணி பொடி, சரிங்களா? இதை வந்து வாங்கிக்கோங்க. இந்த 2 பொடி இருந்தால் போதும். உங்கள் முடி அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். டிக்கேசனை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே இதில் சேர்த்துருங்க. வச்சு எதுவும் வைக்க வேண்டாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க.
நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. ஆனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து உடனே இதை அப்ளை பண்ண போகிறது கிடையாது. எவ்வளோ கருப்பாக மாறிடுச்சுன்னு பாருங்கள். இரும்பு பாத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த டிக்காசன் வந்து நெல்லிக்காய் பவுடரில் சேர்த்ததே நல்லா சூப்பராக மாறிடுச்சு. இப்போ இருக்கிற இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு, இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதைய நீங்கள் காலையில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இரும்பு சட்டியில் இந்த மாதிரி வந்து கலந்து ஒரு மூடி டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க. சரிங்களா? அவ்வளோதான். நல்லா கலந்தாச்சு. இருக்கிற டிக்கேஷன் எல்லாத்தையும் நம்ம உள்ளேயும் சேர்த்தாச்சு. இப்போது நல்லா கலந்ததை இந்த மாதிரி வந்து டைட்டாக ஒரு மூடி போட்டுருங்க. அவ்வளோதான். இதை நைட்டு ஃபுல்லாக விட்டுறலாம். நம்ம காலையில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹேர் டை வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கலர் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கும். பாருங்கள், இது வந்து நம்ம கற்பூரவள்ளி இலையில் நம்ம இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணோமா அப்படின்னு அந்தளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த ஹேர் டை வந்து கலர் மாறி இருக்கும். செம்மையாக இருக்கும். இது போட்ட செகண்டில் அவங்க முடியெல்லாம் வந்து எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் ஒரு செகண்டில் அவங்க முடி வந்து கருப்பாகும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டான ஹேர் டை தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ முடி வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி பளபளன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக கலரிங் வந்து பிடிக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருன்னு இருக்குது அப்படின்ட்டு. நிறையா பேர் அப்ளை பண்ணுங்கக்கா அப்படிங்கிறீங்க. நான் நிறைய ஹேர் டை போட்டு முடி வந்து நல்லா ஒரு சூப்பராக நல்ல கலரிங்காக இருக்குது. அதே மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது முடியல. இந்த மாதிரி வந்து முடியை பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஹேர் டை இங்கே பாருங்கள் அப்படியே வைங்க. அவ்வளோதான். எண்ணெய் இல்லாமல் இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா வந்து முடியில் பிடிச்சிக்கும். அதே மாதிரி 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும். இது வந்து கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இந்த கையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால கையில் பண்ணுறேன். கண்டிப்பாக சோப் போட்டு கழுவிக்கோங்க. உங்களுக்கு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரஷ் மூலிமா வந்து ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்பவுமே சேஃப்ட்டு. கையில் வந்து கரைகள் பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடியை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், முடியில் அந்த ஸ்கின்னில் படுற மாதிரி போடுங்க. அப்போ தான் தலையில் படுற மாதிரி போட்டிங்கன்னா தான் வேர்க்கால்களில் நல்லா இறங்கி நல்ல முடியை வந்து கலர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து முடியை கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள் வெள்ளை முடி இருக்கா, அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஹேர் டைக்கு பேனு பொடுகு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நீங்கள் போட்டுட்டு வரப்போ அதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு இது ஹெர்பல் ஹேர் டை தான். இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஒரு மணி நேரம் மட்டும் கொண்டு வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சு ஷாம்பு சீயக்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து போடக்கூடாது. இப்போ இந்த மீதி இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் கையில் உங்களால் இங்கே பாருங்கள், கையில் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முன்னாடியும் நல்லா கேப் இல்லாமல் பாருங்கள் நம்ம டச்சப் பண்ணி விடுங்க. காதோரமெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும். அது கையில் நீங்கள் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துகிட்டு சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க. அவ்வளோதான், நல்லா கவரிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி போட்டுட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்கள் முடியல அந்த வெள்ளை முடியெல்லாம் தேடுனா கூட கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.